guys, so welcome. So this video starting here like a morning time. Lots of shoes in front of my hotel called Siritan. சரியான குளிர். நானும் வெள்ளைக்காரனுக்கு இருக்க திமிரோட எனக்கு தான் அதிக திமிர நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன் அப்படின்னா இங்கே ஊரில் இருக்க எல்லாருமே they're just using their pants. பட் நான் ஒரே ஒரு பாருங்க ஷார்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். இங்கே எல்லாம் உடஞ்சி போய் சுற்றிட்டு இருக்கானுங்க. இதில் ஒரு நிமிஷம் ஜூஸ் இருக்குது ஏன்னா என் ஓட்டோட அழகாக பாருங்க எவ்வளோ ஹைட்டு. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தா செம்ம குளிரான்னு கேட்டீங்கன்னா அவங்க பயங்கரமாக குளிருது ஆப்வியஸ்லி. சரியான குளிர். இது ஹாட் அண்ட் கெட்டில் கிடையாது, கோல்ட் ஆப்பிள் ஜூஸ். அப்படியே போகுது, ஜாலியாக இருக்கும். சரி அப்படியே சொட்டு போட்டு சொட்டு விட்டு நான் ஒருத்தன் இப்போ ஷார்ட்ஸ் போட்டு விட்டு சரி அதுவும் இதோட மனுஷன் சரிண்ணா மனுஷன் இதை மன்னிக்கவே மாட்டான். போஸ்ட் 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 spotted a car. இன்னும் இருக்காங்க நிற்பா பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறான். நிறுத்துற அவனை வைத்தே கடப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம் முள்ள டப்பல முட்டா போல நான் உள்ள போறேன். இதுக்கு மேலே இங்கே இருக்குன்னா செத்தே போயிடுவேன். ட்ரைனிங்கே செத்துவேன். சோழமுத்தா போச்சா எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் ஃபால்ஸ் இன் சுவிட்சர்லாண்டில் இருக்கேன். ஸோ ஸ்வெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா there is a Rhine Falls. So the Rhine River is so amazing and beautiful. So இங்கே my GoPro I'm taking a time of shots and there is some people over there. So இந்த Rhine Falls it's a tourist attraction in Zurich. அதெல்லாம் ஜூரிச்சுக்கு நீங்கள் வரீங்கன்னா Rhine Falls பாருங்கள், நல்லா இருக்குது. நான் இப்போது இங்கே உட்காந்துருக்கேன் தனிமையில். காலையிலேருந்து என்னவோ தெரியல ஒரு தனிமையை தேடி போகிற மாதிரி உட்காந்துருக்கேன். நான் வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க ஏன் தனியாக இருக்கேன் எனக்கு தெரியலங்க ஏன் தனியாக இருக்கேன் எனக்கே தெரில. போர் அடிக்குது, யாருன்னா பேசவே தோண மாட்டேங்குது. லிப்ஸ் ஆர் ஸோ ட்ரை. ஸோ அந்த இடத்துக்கூட ஸ்பெஷலி இதை பற்றி நான் இன்னும் ஒரு சொல்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அவ்வளோதான். அப்படி நான் ரொம்ப இந்த இடம் ஆகுது இப்படி கட்டினா நான் பசங்க நல்லா இருக்குது பாருங்க ஃபேமிலியோட. இதே நியூஸ்காரங்க இருப்பாங்க அந்த மாதிரி தற்கொலை வீடியோ எடுக்காதீங்க எல்லாம் ஒரு மாதிரி நான் பார்க்குறாங்க. பட் த பெட்ஸ் நீங்கள் அலோட் போகல. ஸோ த பெட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. குளிருது, டெம்பரேச்சர் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அந்த அறிவிப்பு நம்பித்தவா it's 9 over 9 degrees. எனக்கு தெரிஞ்ச சில தற்கொலை போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் லக்ஷனு. அவனுக்கு கேமராவே பிடிக்க தெரியாமல் ஆட்டோ ஃபோக்கஸ்னா என்னன்னு தெரில, ஐஎஸ்ஓனா என்னன்னு தெரில, அநியாயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. nothing to say. என்னோட ஹோப்பு பாதி நினைஞ்சிருச்சு. சின்ன பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம்.
ஃபர்தர்ஸ். ஸோ இப்போலாம் வந்து ரைன் ஃபால்ஸ் ஒரு சின்ன ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் செம்மையாக இருக்குது. அந்த டெம்பரேச்சர் அவுட்டோர் இஸ் ஃப்ரீசிங் தான் சத்தியமாக இல்லை. சரியான ஃப்ரீஸு பட் ஸோ குட். சரி ஓ பார்த்து தான் நடக்கிறோம். ஸோ ஃபில்பரியா force and there is ஹார்ட் நிறைய கூட காட்டேன். Day 2 in Switzerland and இன்னைக்கும் ஷெரிங்டவுனில் தான் இருக்கேன். ஸோ ஷெரிங்டவுனில் கடைசி நாள் கடைசி நாள் மீன்ஸ் மார்னிங் கிளம்பணும் டு த ரயில்வே ஸ்டேஷன். எங்கே போகிறோம் அப்படின்னா லூசியானா. ஸோ அது ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரியல பட் லூசியானா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது கிளைமேட் மேபி ஒரு 7 or 8 இருக்கும்னு நினைக்கிறேன். 7 or 8 degrees தான் இருக்கும். இட்ஸ் பிரிட்டி குட். ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. பிகாஸ் நான் நவத்தில் ஊடி போட்டுருக்கேன், அதனாலுமே ஒரு ஷிவரிங் இருக்குது. ஸோ வந்து சானிங்கஸ் ஆப்பிள் ஜூஸ், இட்ஸ் ஐஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் செம்மையாக இருக்குது. ஆப்பிள் ஜூஸ் மீன்ஸ் நீ நினைக்கிற ஆப்பிள் ஜூஸ் கிடையாது, ஃபிஸ்ஸு. நம்ம ஊர் ஃபிஸ்ஸிங் ஆப்பிள் ஜூஸ் மேலே சைனீஸ் குழந்தைங்க இட்ஸ்லாம் போட்டு செருக்கிலாம் போட்டு கொடுத்துன்னு வந்து இருக்காங்க. நேற்று போட்டு அதே அவுட்ஃபிட், டெய்லி இதே அவுட்ஃபிட் தான் போகலான்னு இருக்கேன். நோ அவுட்ஃபிட் சேஞ்ச். சரி அப்படியே ஒரு ரோட்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க என் பின்னாடி பார்க்குற இடம் இதான். இது இங்கே தான் இருக்கேன். ஸோ நேற்று போட்ட அதே அவுட்ஃபிட். திஸ் லொக்கேஷன் இஸ் குட். இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்குது. பட் த கால் இருக்குல்ல அப்படியே வறட்சி போகுது. அப்படி ரொம்ப குளிர்ச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ தேர். அவங்க போகலாம். ஜஸ்ட் ஹேவிங் திஸ் வர்ற மாதிரி இருக்குது. ஃபோக்கஸ் ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆக மாட்டேங்குது. இந்த சிட்டியா ஸ்மோக்கிங் பிளேஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நல்லவங்களா இருந்தால் எல்லாமே நல்லதாக தான் தெரியும். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. கால் செம்மையாக குளிருதே, இழுக்குது கைஸ். கால் தான் இழுக்குதா இல்லை இருக்குதான்னு கேட்பீங்க. கால் தான் இழுக்குது, கால் ஃப்ரீஸ் ஆகுது. அக்கா அதான் சொல்கிறேன். அப்பா சரி ஓகே, ரூமுக்கு போகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ சரி எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஜோட ட்ரெயின் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ லூசியானாக்கு ட்ரெயினில் போகிறதுக்காக ஐ ஜஸ்ட் கோயிங் டு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ கார் வந்து கேப் வந்துருச்சு, எல்லாரும் தான் வரணும். நேற்று போல் அதே லேட்டிங் சுச்சுவேஷன் தான். பட் இப்போது நாங்கள் காரில் வந்து லூசியானாக்கு போகிறோம். காரில் இல்லை ட்ரெயினில் போகிறோம். ஜஸ்ட் ரிலாக்ஸிங் வச்சு கிளைமேட் இருக்குது, மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இல்லை, ரொம்ப ஹீட்டாக இல்லை, மாடரேட்டாக இருக்குது. குட் கார் இந்த ரோட்லேருந்து கார் பார்க்க நல்லா இருக்குது. கார் சரி ஓகே. அப்புறம் எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன் மீட் பண்ணிட்டேன். இதுவே பேசுறதுக்கு அவ்வளோ இல்லை வ்ளாகிங் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறேன். அடுத்த சீரீஸ் வந்து நான் பண்ணுறேன். சுவிட்சர்லாந்து சீரீஸ் பண்ணுறேன், முடிச்சிருவேன்.
இல்லை கண்டிப்பாக இட்ஸ் செகண்ட் டே ஆஃப் சுவிட்சர்லாண்ட் டூர். இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுசன் லூசியானான்னு சொல்லியிருப்பேன், பட் ப்ரொனன்சியேஷன் கூட எடுத்துக்கிட்டேன் லுசன். ஸோ லுசன்னா இது திருப்பி கேட்கணும் சார், லுசன் ஒரு லுசியானியா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டு அப்படின்னா பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் அப்படின்றது ஹிஸ்ட்ரி சொன்னோன்னா, ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு நடந்து போனேன். ஹோட்டலில் செக்இன் பண்ணோம். பண்ணி போயிட்டு பார்த்தா அதுவும் ஜவுன் இருக்குது. என்ன எதர்ச்சியாக நடந்து போனால் பார்த்தா அதுவும் ஜவுன் வச்சுருக்கோம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. Hi, it's day 3 in Switzerland and எங்கே பார்த்தீங்கன்னா லுசன். லுசனில் வந்து இப்போது கரெக்டாக நான் வந்து இதோ லுசன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் இருக்கேன். ரெசிடென்ஸ் அப்படி ஒரு ஹோட்டலில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே வந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வாக்கு. ஸோ அதான் என் ஹோட்டல். ஸோ இட்ஸ் அ ஃபேமஸ் ஒன். நேற்று வந்து ஒரு சின்ன ட்ராவல் கொஞ்சம் பெரிய ட்ராவல் தான். நேற்று வந்து ரொம்ப நேரம் ஒரு ட்ராவல் போனோம் எல்லாரும். எங்கே போனோம் அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஒரு ட்ராவல். ஃபஸ்ட்டு பஸ் ஏறி உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு போய் மெக்டிலையோ இல்லை வெளியே வந்து பேசி முடிச்சுட்டு நான் வந்து பஸ்ஸில் ஏறி அதெல்லாம் வாங்கிட்டுமான்னு பார்த்து கிளிப்பிங்காக இருக்குது. பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் போனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பஸ் ஜாலியாக இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு என் மெயின் ஸ்டாப்பிங் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் மெயின் ஸ்டாப்பிங்லேருந்து க்ரூஸ் ஏரியாவுக்கு போயிட்டு க்ரூஸ் ஏறி 1 hour க்ரூஸ் விட்டோம். அங்கமாக இருந்துச்சு க்ரூஸ் பண்ணி இந்த க்ரூஸ் ஏரியா போயிட்டு க்ரூஸை ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் வந்து ரூமுக்கு வந்தோடனே நான் சாப்பிடாமல் மட்டையாயிட்டேன். செமையாக இருந்துச்சு. சாப்பிடாமல் மட்டையாயிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்சிச்சேன். 5 மணிக்கு ஏஞ்சிட்டு அப்புறம் போயிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டுட்டு நானும் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு பேர் இப்போ ஜஸ்ட் ரெடி. ஸோ இப்போ அது போக வரும் இங்கே. இங்கே இங்கே வந்து இப்போ லூசன் வந்து செம குளிர். ஜூரிச்சோட கொஞ்சம் குளிரான ஏரியா தான் வந்து லூசன். இதனால் வந்து வாயிலேருந்து போக போய் வந்துச்சு. இப்போ இல்லை காற்று அதிகமாக இல்லை. காற்று அதிகமாக போக நிறைய வரும். இப்போ வந்து அவுட்ஃபிட் பூட்ஸ் பூட்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பூட்ஸ் அப்டேட் ஆகிட்டேன் யூஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. சரி அப்படியே பேக் கேமில் பார்க் இருக்குது, சூப்பராக இருக்குது, காமிக்கிறேன். ஸோ பூட்ஸு உட்லாண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு எங்கள் ரோடு கிராஸ் பண்ணி போனேன். இங்கே ஒரு செம பார்க்கு. இந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதான். ஜாலியாக உட்கார வேண்டியதான். ஏன்னா கிஸ் அடிக்கிறீங்களே ஏடே சைடில் கிஸ் அடிக்கிறாங்க. நம்மளை வந்து நம்ம சேனலில் குழந்தைங்கலாம் பார்க்குறீங்க. நானே ஒரு குழந்தை தான். குழந்தை கலந்துச்சுனால அதெல்லாம் காட்ட மாட்டேன். பிகாஸ் நம்ம சிக்மா வேலை காக்கா அப்படிலாம் போகாத. நம்ம ஊரும் சேரும் இப்படி தான் இருக்குது. இங்கே எல்லா ஊருமே சேரெலாம் இப்படி தான் இருக்குது. காக்கா அப்படி போய் ஓரளவு பரவாயில்ல. அதில் ஓடி இறக்கி விட்டு பார்ப்போம். பார்க்கு சின்ன பார்க்கு, குழந்தைங்க விளையாடி பெரியவங்களாம் வரும் ரிலாக்ஸ் பண்ணுற பார்க்கு. சொல்லி பேண்டிகிரம் ஆயிடுச்சு. இந்த இப்போ எல்லாமே மோஸ்ட்டாக சைலண்டாக தான் இருப்பாங்க. யாருமே சத்தம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்னா வாக்கிங் பண்ணி கத்தினே இருப்பாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஐயோ குளிர்ந்து வாயிலது ஓயாவது. இங்கேயே டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது ஸ்கூலில் உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் டைமு இங்கே 9 அப்படின்னா 4.5 மணி நேரம் 10, 11, 12, 13, 2 மணி போங்க.
2 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 மணினா நான் 7th பீரியடு. ஆமாம் 2 மணிக்கு 7th பீரியடு. ஸ்லாட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்லாட் டைம் டேபிள்னா அப்போது மேக்ஸ்னால் இன்னைக்கு இப்போது என்ன ஸ்லாட் 5th ஸ்லாட் கடைசி ஸ்டார்ட் ஆகும் போது இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் கடைசி ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகிடும். குளூர் செம்ம. ஆனால் நல்லா இருக்குது ஊரே. இப்போது இன்னும் 2 நாள் இங்கே தான் இருப்போம். இன்றைக்கி போகிற இடம் தான் வந்து இந்த ஊருக்கு மெயினாக அந்த ரீசெண்டான சில இடம் மாதிரி இன்றைக்கி வந்து ஊர் தான் நம்ம போகிற ஒரு இம்பார்ட்டண்டான இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் இட்லஸ் வந்து லைக் செம்ம குளிர். பட் ஐஸ் ஃப்ளையர்ஸ் அது மாதிரி வந்து ஹைக்கிங் பண்ணுற ஒரு செம்ம இடம் மவுண்ட் இட்லஸ். நான் இன்னைக்கு அதெல்லாம் போகிறோம். ஸோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதான் எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஜாக்கெட் நாங்கள் போட்டு வந்திருக்காங்க. பட் நான் தான் சும்மா ஒரு ஹூடியை போட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் பீப்புள் போகும்போது பேச சொல்லாது. அது ஏன் அப்படின்னு தெரியாது. நான் போகும்போது பேசாதீங்க பெஸ்ட்டு. தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இதில் சீரியல் டெஸ்ட் போது கிசாச்சும் அவங்க வந்து போனாங்க. குழந்தைங்க செஸ் விளையாடுது. கத்தி எத்தீங்கன்னா பையன் இந்த பாடி சாங் எத்தீங்கன்னா வச்சது ஒரு மாதிரி இருக்கு. வாயில் வருது என்னன்னா நான் சென்சார் எவ்வளோ தான் பண்ணுவேன்னு தெரில. ஜேகே மாதிரி பேசலான்னு பார்த்தா இந்த குளிருக்கு ஜேகே மாதிரி தான் பேசணும். ஹெலிஃபிலிப்பாக தான் பேசுவோம். ஹெலிஃபிலிப் மாதிரி பேசினா அப்புறம் அவ்வளோதான் இங்கே இருக்காங்க நான் ஓடிடுவாங்க அந்த மாதிரி. இப்போ நம்ம ரியாக்ட் ரிவ்யூ இதெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா நம்ம A2D இல்லை பிலிப்பிபி இல்லை ஜேகே அந்த மாதிரி பேசலாம். விளாக் வீடியோ எல்லா விளாகரும் நம்ம நீச்சல் அடிக்க தெரியாத நண்பர் யாருன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. நீச்சல் அடிக்க தெரியாத நண்பர் தாய்லாந்து போயிட்டு எனக்கு எதிர்ச்சியாக ஒரு வாட்டி தாய்லாந்து போகும்போது அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசுகிறவங்க கிரிஞ்சு வரலோட ஆயிரும். நானே கிரிஞ்சு தவிர்ப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருப்பேன். பட் நானே கொஞ்சம் கிரிஞ்சு பண்ண வேண்டிய நினைக்கிறேன். அதாவது 2 டிகிரி இருக்கிற இந்த ஊரில் ஜெர்கின்னு அந்த மாதிரி எதுவுமே போடாமல் வெறும் ஒரு ஊடியை மட்டும் போட்டுக்கின்னு ஒரு பார்க்கில் சம்மந்தமே இல்லாமல் 3 நிமிஷத்துக்கு பேசுகிற வரையாக நானும் தான் இருப்பேன். வேறு யாருமே எனக்கு பேச மாட்டாங்க. இதில் இத்தனைக்கும் அட்லீஸ்ட் நான் ஒரு செலிப்ரிட்டி யூடியூபராக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுதான் ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர். சரி ஓகே, நான் அப்படியே இந்த பார்க்கு என்ன இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன்.